உன்னத பாட்டு 10ஆம் பாகம். அன்பானவர்களே, 9வது பாகத்தை நான் முடிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வருகின்ற ஒரு அழகான விடயத்தோடு முடித்தேன். எப்படி என்றால், மணவாளனாம் இயேசுவானவருடைய இடது கை நமது தலைகளுக்கு தலையணையாக ஓய்வையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கின்றதாம். அவருடைய வலது கை நம்மை அரவணைத்து நமக்குரிய ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தையும் பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் நல்குகின்றதாம். இப்படிப்பட்ட ஒரு காட்சியில்தான் 6வது வசனம் முடிகிறது. இப்போ 7வது வசனத்தை நான் இன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அது அந்த காட்சியின் தொடர்ச்சியாக அமைகின்றது. மணவாளன் யாருக்கோ பேசி சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்னுடைய சபையை குழப்பாதீர்கள் என்று. அதாவது தனது சபை தானே 3, 4, 5, 6 என்கின்ற 4 வசனங்களையும் மொழிந்தது. சபை தானே சொல்லுகிறது, அவருடைய கை எனக்கு தலையணையாக ஓய்வை கொடுக்கிறது என்று. ஞாபகம் இருக்கிறதா? நான் உங்களுக்கு சொன்னேன், உன்னத பாட்டு 2:6 என்பது மத்தேயு 11:28 குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் என்று. அங்கு இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரட்சிக்கப்படாமல் பாவிகளாய் இருந்த நமக்கு இன்று கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் கிடைத்திருக்கிறது. ஆம், நமக்கு உலகத்திலே போராட்டம் உண்டு, பிசாசு நம்மை உபத்திரவப்படுத்துவான், கஷ்டங்கள், கவலைகள், காடுகள், மேடுகள் உண்டு, இல்லாமல் இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இவை எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்ற அந்த ஒரு இளைப்பாறுதல் நமக்கு உண்டு அல்லவே. ஆகவே நாம் இளைப்பாறுதலில் இருக்கின்ற மக்கள். அப்போ நம்மை யாரோ குழப்ப பார்க்கின்றார்களாம். அந்த இளைப்பாரி உறங்கிக் கொண்டிருக்கின்ற எனது மனவாட்டியை தயவு செய்து எழுப்பாதீர்கள் என்று மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அதுதான் 7வது வசனம். யாருக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுதுதான் ஆச்சரியமாய் இருக்கிறது. யார் அவர்கள்? எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் ஒழுங்காய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன நடக்கின்றது என்று. ஆணையிடுதல் என்று இந்த இடத்துல வருவது உண்மையாக கட்டளையிடுதலை குறிக்கிறது. கட்டளை. இப்போ யாருக்கோ கட்டளை கொடுக்கிறார்களாம். உறங்கிக் கொண்டிருக்கின்ற, ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை குழப்பாமல் இருங்கள் என்று. புரிகிறதா? இவர்களை சொல்லுவோமே, டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். இப்போ நமக்கு இந்த அனுபவம் நிறைய இருக்கிறது. பொதுவாக அப்பா களைப்பாய் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளை பார்த்து அம்மா சொல்லுவார், அப்பா உறங்கி கொண்டிருக்கிறார், சத்தம் போடாதீங்கள் என்று. எப்படி சொல்லுவார்? ஹே பிள்ளைகளே, கத்தாதீங்கடா, அப்பா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்படித்தானே? இப்போ வெளியே விளையாடி கொண்டிருக்கும் பிள்ளைகளை பார்த்து அம்மா வந்து மெதுவா, அப்பா தூங்கி கொண்டிருக்கிறார் சொல்வார்கள். அப்படித்தானே? இப்போ இந்த உறங்கிக் கொண்டிருக்கின்றவர்களை எழுப்பாமல் இருங்கள் என்று சொல்லக்கூடிய பல விதங்கள் இருக்கின்றன. சைகையிலேயே சொல்லலாம், இல்லாவிட்டால் மெதுவாய் சொல்லலாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ பிள்ளைகள் தொடர்ச்சியாக சத்தம் போட்டுக்கொண்டு இருந்தால், இப்போ பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு சில நேரம் அம்மா சொன்னவுடன் அவர்கள் கேட்டு அமைதியாக இருப்பார்கள். அப்புறம் விளையாட்டு ஆர்வத்தில் அம்மா சொன்னது மறந்து போகும், திரும்ப கத்துவார்கள். அம்மாவும் அடிக்கடி வந்து சொல்லி கடைசியில் பொறுமையின் எல்லைக்கு போய் விட்ட பிறகு ஒரு பிரம்பை எடுத்து கொண்டு வந்து சொல்லுவார், ஏய் இது யாராவது சத்தம் போட்டா அட்டி ஒப்பன்ட்டா, இத்தனை தரல சொல்றதா, அப்பா தூங்குறாருன்னு கத்திக்கிட்டே கிடக்குறீங்க சொல்லுவாரா இல்லையா? இப்போ ஆண்டவராகிய இயேசு அவரது இடது கையில் தலையை வைத்து அழகாக இளைப்பாறிக் கொண்டிருக்கும் சபையை
குழப்ப வேண்டாம் என்று இவர் எப்படி சொல்லுகிறாராம் பாருங்கள். வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். ஏன் வெளிமான் வெளிமறை? அவை அமைதியான மிருகங்கள். மான் மறை என்ற மிருகங்கள் சிங்கம் புலி கரடி போன்ற கொடூரமான மிருகங்கள் அல்ல. மிருகங்களிலே பல வகைகள் உண்டு. அதிலே ஆகிலும் கொடிய மிருகங்கள் இருக்கின்றன. சிங்கம் புலி கரடி இவையெல்லாம் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய பயங்கரமான விலங்குகள். நடுத்தர ஆபத்தான விலங்குகள் இருக்கின்றன. நரிகள், சில காட்டு நாய்கள், இப்படிப்பட்ட மிருகங்கள் அவையும் ஆபத்தானவை தான். ஆனால் மான் மறை இவையெல்லாம் ஆபத்தானவையா? மான் இருக்கிற காட்டுக்கு போகாது என்று யாரும் சொல்வார்களா? இல்லை. ஆகவே இங்கே மணவாளன் எந்த மிருகங்களை பயன்படுத்துகிறார் என்றால் ஆபத்தே இல்லாத அமைதியான மிருகங்களின் மேல் இவர் ஆணையிடுகிறார். அப்படியானால் அது என்னத்தை காட்டுகிறது? அமைதியாக சொல்லுகிறார், கெஞ்சி கேட்கிறார். இங்கே என்னுடைய மணவாட்டி உறங்குகிறாள், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீர்களா? 2 காரியம் செய்ய வேண்டாமாம். அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருங்கள். அது என்ன 2க்கும் இருக்கிற வித்தியாசம்? எழுப்புதல் என்பது அந்த ஆளையே வந்து தட்டி எழுப்புவது. எழுமுங்க எழுமுங்க நேரம் ஆச்சு, அந்த தட்டி அவரை எழுப்புவது. விழிக்க பண்ணுவது என்பது அவரை தட்டி எழுப்ப தேவையில்லை. ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் சத்தமாய் பேசினால் அல்லது பொருட்களை எடுத்து தடால் புட்டால் என்று வைத்தால் அல்லது தொலைக்காட்சியை சத்தமாய் போட்டால், அப்படி அவர்கள் அந்த உறங்குபவரை எழுப்புவதற்காய் அல்ல, ஆனால் அவர்கள் செய்யும் வேறு சில காரியங்களின் நிமித்தம் அந்த சத்தம் வந்து இவர்களை விழிக்க பண்ணுகிறது. அதுதான் இந்த இடத்துல பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமல். எப்படி? அவளுக்கு கேட்கும் விதத்தில் நீங்கள் சத்தமாய் பேசி உரையாடி வாதாடி வேண்டாம். அடுத்தது அவளை எழுப்பாமல், அவளை போய் கரைச்சல் கொடுக்க வேண்டாம். ஆகவே நான் உங்களுக்கு வெளிமான்களின் மேலும் மறைகளின் மேலும் ஆணையிடுகிறேன், கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் என் மணவாட்டியை உறங்க விடுங்களேன், இளைப்பாற விடுங்களேன் என்று கெஞ்சி கேட்கிறார். யாரை பார்த்து கெஞ்சுகிறார்? இந்த சபையை உறங்க விடாமல் இளைப்பாற விடாமல் குழப்புவது பிசாசாய் இருந்தால் ஆண்டவராகிய இயேசு பிசாசிடத்திலே போய் கெஞ்சி கொண்டிருப்பாரா? அவர் பிசாசை எப்படி துரத்தினார் இயேசு? ஐயோ போய் விடன் பிசாசே, கரைச்சல் கொடுக்காதேண்டா. 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு பிசாசு 3 முறை சோதிக்கிறான். 3வது முறை பிசாசை பார்த்து, ஐயோ போதுமடா, எனக்கு பசிக்கிறதடா, பேசாமல் என்னை இருக்க விட்டு விட்டு போயேன், வேறு நேரம் பார்த்து கொள்வோம் கெஞ்சி கேட்டாரா? வேண்டிக் கொண்டாரா? இல்லை, ப்ளீஸ் போறியா, போகிறதுக்கு இங்கே வேலை இருக்குது அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? அப்பாலே பூசாத்தானே, அவ்வளோதான். யாராவது பிசாசு பிடித்தவர்கள் வந்தால் இயேசு அவர்களை பார்த்து அந்த பேய் பிசாசினிடத்தில் அட்ரஸ் விலாசம் எல்லாம் கேட்டுக்கொண்டு, எங்கே இருந்து வருகிறா, எங்கே போகிற, எப்போ வந்த, ஏன் வந்த, என்ன கொடுத்தா போவ கேட்டுக்கிட்டு இருந்தாரா? இல்லை. அந்த ஒரு இடத்துல அவர் அந்த 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 பிசாசு பிடித்த இடத்துல உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். அவன் லேகியோன் என்கிறான். அது வேறு ஒன்றும் அல்ல, அங்கு இருந்தவர்களுக்கு காட்டுவதற்கு இவனுக்குள்ளே அநேக பிசாசுகள் இருந்தன என்று. யாருக்காவது பிசாசு பிடித்திருந்தால் பிசாசை விளைவிட்டு, அவ்வளோதான். பவுலடியார் கூட அதை தானே செய்தார். பெண்ணாலே வந்து ஒரு பெண் அசுத்த ஆவியால் நிறைந்து, இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். பவுல் திரும்பி பார்த்து, இவளை விட்டு பிசாசு, அவ்வளோதான். ஆகவே பிசாசு இளைப்பாறை கொண்டிருக்கும் சபையை குழப்பி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு பிசாசிடத்தில் வந்து இப்படி வேண்டிக் கொள்வது கிடையாது. அப்போ இது யார் குழப்பிக் கொண்டிருக்கிறார்களா இருக்கும்? பாருங்கள், ஒரு பிள்ளை உறங்கும் பொழுது இன்னொரு பிள்ளை கத்தினால்தான் அம்மா அந்த பிள்ளைக்கு சொல்லும், பேசாமல் இறை உண்டா, அண்ணன் தூங்குறான், இல்லை அக்கா தூங்குது, தம்பி தூங்குது, தங்கச்சி தூங்குது. அப்படி தானே? சில நேரம் அந்த குழந்தை உறங்கி கொண்டிருக்கும் பொழுது, மூத்த பிள்ளைகள் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அம்மா என்ன சொல்லுவார் அந்த பிள்ளைகளை பார்த்து? தம்பி தூங்குறான், மெதுவாக விளையாடுங்க, தம்பியை டிஸ்டர்ப் பண்ணாமல் விளையாடுங்க, தங்கச்சி தூங்குறா, தங்கச்சி எழுப்பாம அமைதியாக விளையாடுங்க சொல்லுவார்களா இல்லையா? அதுபோல்
இங்கு ஆண்டவர் தனது மூத்த பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், இளைய பிள்ளை தூங்குகிறது, குழப்பாதிருங்கள் என்று. யாரை பார்த்து சொல்லுகிறார்? எருசலேமின் குமாரத்திகளே. யார் எருசலேமின் குமாரத்திகள்? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். தீர்க்க தரிசனமாக ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது இன்று என்ன நடக்க போகிறது என்று. இன்று இந்த 2020 என்ன நடக்க போகிறது என்று தெரிந்தவர் தீர்க்க தரிசனமாக 3000 ஆண்டுகளுக்கு முன் வந்த சாலமோன் மூலமாக அழகான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். எருசலேமின் குமாரத்திகளே, யூதர்களே, இஸ்ரவேலர்களே, எனது இடது கையில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் எனது மனவாட்டியாம் சபையை எழும்ப பண்ணாமலும் அவளை விழிக்க பண்ணாமலும் இருங்கள். எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்து விட்டார். இப்போ நமக்கு பிசாசினால் உபத்திரவங்கள் உண்டு, உலகத்தினால் நமக்கு பிரச்சனை உண்டு. கடந்த முறை கூட என்ன பார்த்தோம்? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பங்களாக இருக்கிறோம். ஆகவே முள்ளுகளால் லீலி புஷ்பங்களாகிய எங்களுக்கு பிரச்சனை வரத்தான் வேண்டும். பிசாசும் நமக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மூலமாக சில ஒரு குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ 1948 வரை இஸ்ரவேல் இருக்கவில்லை. கிபி 70 சிதறடிக்கப்பட்டு போன இஸ்ரவேல் 1948க்கு பிறகுதான் மறுபடி வந்தது. அதுவும் வந்த உடனேயே மற்றவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு புனித யாத்திரை போக ஆரம்பிக்கவில்லை. ஒரு 20-30 வருடங்களாகத்தான் இஸ்ரவேலுக்கு புனித யாத்திரை போகிறார்கள். இப்போ நான் ஒரு இஸ்ரேலியலாளன், எபிரேய மொழியிலே வேதத்தை வாசிக்கிறவன், கற்றுக் கொடுக்கின்றவன். ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுதும் எபிரேய மொழியில் ஜெபிக்கிறேன். எனக்கு இஸ்ரவேல் மேல் பயங்கரமான ஒரு ஈடுபாடு உண்டு. நான் அந்த நாட்டிலே நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்கின்றார்கள், யூத நண்பர்கள், இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மெசியானிக் நண்பர்கள். இப்படி நான் இஸ்ரவேலோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒருவன். எனக்கு இப்போதைக்கு இந்த 2020 இஸ்ரவேலிலே 3 இடங்களில் சபைகள் உண்டு. டெல் அவிவிலே, எருசலேமிலே, ஹைஃபாவிலே உண்டு. இப்படி நான் இஸ்ரவேலோடு நெருக்கமாக இருக்கின்ற நபர். வருஷத்துக்கு பல மாதங்கள் நான் இஸ்ரவேலிலே செலவழிக்கின்ற ஒரு ஆள். அப்படி இருந்தும் நான் இயேசுவை தமிழிலே ஜெபிக்கும் பொழுது யெஷுவா என்று சொல்வதில்லை, இயேசு என்று தான் சொல்லுகிறேன். ஆங்கிலத்திலே ஜீசஸ் என்று சொல்லுகிறேன், சிங்களத்திலே இயேசுஸ் என்று சொல்லுகிறேன். நான் சபை ஆராதனைகளை ஞாயிற்றுக்கிழமைகளை தான் நடத்துகிறேன். இஸ்ரவேலில் இருக்கிற 3 ஆராதனைகளைத்தான் சனிக்கிழமை நடத்துகிறோம். யோர்தான் நாட்டிலே கூட ஒரு சபை உண்டு எங்களுக்கு, மவுண்ட் கார்மல் சபை. அது வெள்ளிக்கிழமை நடக்கிறது. நான் சனிக்கிழமை ஷபட் என்று நான் மாற்றிக்கொண்டு தடுமாறவில்லை. அடுத்தது, நான் பண்டிகைகளை கொண்டாடுவதில்லை, 7 பண்டிகைகளை கொண்டாடுவதில்லை. அடுத்தது இந்த ஷபட் என்று சொல்லி, அப்புறம் அந்த தலித் ஜெபசால்வையை போட்டுக்கொள்வதில்லை, ஷொஃபாக் ஊதிக்கொண்டு திரிவதில்லை, மெனோரா அழகுக்கு நான் வைத்திருக்கிறேன், மற்றபடி அதை ஒன்றும் நான் பயன்படுத்துவதில்லை. இப்போ அநேகர் என்னிடத்தில் கேட்பார்கள், பாஸ்டர் சுரேஷ், இவ்வளவு இஸ்ரவேலோடு ஈடுபாடு கொண்ட நீங்கள் ஏன் இந்த மாதிரியான காரியங்களை செய்வதில்லை? அது மாத்திரமல்ல பாஸ்டர் சுரேஷ், நீங்கள் இறால், நண்டு, சுறாமீன் மற்றும் இந்த பன்றி இறைச்சி இவையெல்லாம் கூட நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள், கோஷர் உணவு அல்லவா நீங்கள் சாப்பிட வேண்டும், அப்படி இப்படி என்று சொல்லுவார்கள். இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாய் போய்விட்டது. இது கிறிஸ்தவ சபைகளுக்கே ஒரு தலைவலியாய் போய்விட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் 41 வருடங்கள் கிறிஸ்தவனாயும் 34 வருடங்கள் பாஸ்டராயும் இருக்கிறேன். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், டிஜிஎஸ் தினகரன் ஐயா காலத்திலேயே இருக்கட்டும், இலங்கையை பற்றி பேசுவோம், பாஸ்டர் கோல்டன், பாஸ்டர் சாண்டி, பாஸ்டர் திச வீரசிங்கம், பிரதர் ராஜேந்திரன், இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள், வல்லமையான ஊழியர்கள், அந்த காலத்தில் அவர்கள் கூட்டங்கள் நடத்தின பொழுது இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்தினதை நான் கண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க அவர்களுக்கு, மக்களுக்கு சுகம் கிடைத்தது. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்ததை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ சில பேர் புதிதாய் முளைத்து இயேசு என்று சொல்லக்கூடாதாம், அது அந்த கிரேக்க தெய்வம் ஜெயுஸினுடைய பெயராம், யெஷுவா என்று தான் சொல்ல வேண்டுமா. பாடல்களை கூட மாற்றுகிறார்கள், இயேசுவின் நாமத்தில் என்பதற்கு பதிலாக யெஷுவாவின் நாமத்தில், யெஷுவாவின் நாமத்தில். இப்போ இதனால் சபையிலே குழப்பம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கக்கூடாதாம், சனிக்கிழமை தான் வைக்க வேண்டுமாம். ஏனென்றால்
ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை தானாம், அது அப்படித்தானாம் இப்படித்தானாம் என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டுமாம். அப்புறம் இப்படி இந்த 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 யூத விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது வேறு யாரும் அல்ல, இவர்கள் யூதர்கள் அல்லது யூதர்களை சார்ந்தவர்கள். இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்பதனை நான் மறுக்கவில்லை. நானும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலன் தான். ஆனால் நான் உண்மையான ஒரு யூதன் அல்ல. நான் தமிழன், நான் இலங்கையன். அப்போ நான் இலங்கையனாய் தமிழனாய் இருந்து கொண்டு இஸ்ரவேலின் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அவர் இயேசு, யேசுவா அல்ல. இப்ரேய மொழியில் நான் ஜெபிக்கும் பொழுது யேசுவா, ஆங்கிலத்தில் ஜீசஸ். இயேசுவும் அல்ல, யேசுவாவும் அல்ல. ஆகவே அன்பானவர்களே, இன்று இந்த இஸ்ரவேல் காரியங்களை வைத்துக்கொண்டு சிலர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சபையின் இளைப்பாறுதலை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் சொல்ல வருகிறேன். இவர்களால் சபைக்கு உபத்திரவம் கிடையாது. இவர்களால் யாரும் கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போவது கிடையாது. ஆனால் அனாவசியமாக நேரம் வீணாகிறது. நேற்று ஒரு உரையாடலிலே என்னோடு இருக்கின்றவர்களோடு ஒருவர் உரையாடி, பாஸ்டர் சுரேஷ் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்கிறார், அது யூதர்களுக்கு என்று சொல்லுகிறார் என்று என்னோடு சேர்ந்த சிலரோடு வாதாடி கொண்டிருந்திருக்கிறார். இவர்கள் பிறகுதான் எனக்கு அந்த சட்டை காட்டினார்கள். நான் சொன்னேன், உடனே நிறுத்துங்கள், இது தேவையில்லாத வேலை, நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒருவர் எடுத்துக்கொண்டு ஷபத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். சனிக்கிழமை தானே, என்னுடைய பொன்னான காலம் வீணாகிறது, சபையின் பொன்னான காலம் வீணாகிறது. ஏற்கனவே எங்களுக்கு பிசாசோடு போராட்டம் இருக்கிறது. உலகமே போராட்டம் நிறைந்தது. போன முறை என்ன நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், இந்த முள்ளுகளுக்குள்ளே லில்லி புஷ்பத்தை போல சபை இருக்கிறோம், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளைப் போல அனுப்பப்பட்டிருக்கிறோம். உலகம் எங்களை வெறுக்கிறது. இப்போ உலகத்தோடு எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது, மாம்சத்தோடு போராட்டம் இருக்கிறது, பிசாசோடு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டங்களின் நடுவில் இயேசுவானவர் கொடுக்கிற இளைப்பாறுதலையாவது நிம்மதியாக அனுபவித்துட்டு போவோம் என்று அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே வந்தால் இவன் வந்து தொலைத்து விடுகிறான். ஓ, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கிறாய், நீ சனிக்கிழமை வைக்க வேண்டும். ஐயா, உனக்கு வேணா சனிக்கிழமை நீ வச்சுக்கோ, நம்மளை பேசாமல் இருக்க விடு. இப்போ நான் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் வந்து உங்களை குழப்பிக்கொண்டா இருக்கிறோம். சனிக்கிழமை ஆராதனை வைப்பவர்களை நாங்கள் குழப்புகிறோமா? ஞாயிற்றுக்கிழமை தான் நீ வைக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஏன் எங்களை குழப்புறீங்க? நீங்கள் சனிக்கிழமை ஆராதனை பண்ணுங்கள், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம், எல்லாரும் போய் சேருவோம், அவ்வளவுதான். ஓ, நீ நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்கிறாய், நீ தலித்தை பயன்படுத்த மாட்டேன் என்கிறாய். நீ அடுத்தது ஒருவர் எனக்கு 2 நாட்களுக்கு முன்பு அந்த பராஷாவை அனுப்புகிறார். பராஷா என்றால் அன்பானவர்களே, இந்த யூதர்கள், உலகெங்கிலும் இருக்கின்ற யூதர்கள் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த வசனங்களைத்தான் வாசிக்க வேண்டும் என்று எருசலேமில் இருக்கிற சீஃப் ரபி அனேட், அந்த ரபிகளின் தலைமையகம், அந்த வருஷ ஆரம்பத்திலேயே நிர்ணயிக்கும். நிசான் மாதத்திலே இது, அவிவ் மாதத்திலே இது, ஹெஸ்லேவ் மாதத்திலே இது என்று எல்லாம் அந்த 52 ஷபத்துக்கு தேவையான 52 பராஷாவையும் அவர்கள் கொடுப்பார்கள். எனக்கு யூத நண்பர்கள் இருக்கிறபடினால், நான் இஸ்ரவேலோடு நெருங்கி இருக்கிறபடினால் எனக்கு இதெல்லாம் வந்துவிடும். ஆனால் நான் அதை செய்வது கிடையாது. காரணம், நான் யூதன் கிடையாது. நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்க போகும்பொழுது ஆவியானவரிடத்தில் நான் கேட்பேன், என்னத்தை நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று. புரிகிறதா உங்களுக்கு? ஆயத்தம் செய்வேன், அது வேறு. ஆனால் நாம் அப்படி எருசலேமில் இருக்கிற ரபிமார் தீர்மானிக்க தேவையில்லை எந்த பராஷா, எந்த வேத பகுதியை நாம் படிக்க வேண்டும் என்று. இவர் 2 நாட்களுக்கு முன்பு ஒருவர் எனக்கு இந்த வாரத்துக்குரிய பராஷா இதுதான், இதைத்தான் நீ பேச வேண்டும் என்று அனுப்புகிறார். நான் அவரை பிளாக் செய்து விட்டேன். ஏன் பிளாக் செய்து விட்டேன்? அவரை நான் எதிரியாய் நினைக்கிறபடினால் அல்ல, என் இளைப்பாறுதலை அவர் கெடுக்கிறார். சபையே, கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு போராட்டங்கள் இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பிசாசின் போராட்டம் இருக்கிறதா இல்லையா? பொருளாதார போராட்டம் இருக்கிறதா இல்லையா? ஊழியக்காரர்களை, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஊழியத்தில் போராட்டம் இல்லையா? எவ்வளவு போராட்டங்கள்! எங்களை அரசாங்கங்கள் உபத்திரவப்படுத்துகின்றன, வேற்று மதக்காரர்கள் எங்களை கிளி என்று கிழிக்க பார்க்கின்றார்கள். இப்படி குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் நமக்கு கொடுக்கின்ற உபத்திரவங்கள், உங்களில் சில பேருக்கு ஊரிலே, நாட்டிலே, வீட்டிலே, வேலை செய்யும் இடத்திலே, கல்லூரியிலே எவ்வளவு போராட்டங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன இலகுவானதா? பஞ்சு மெத்தையா?
ஏதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பெரிதான கிருபையினால் அவரது இடது கையை எங்களுக்கு தலையணையாய் கொடுத்து எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் த லார்ட். சரி சரி, பரலோகம் போன பிறகு நித்திய இளைப்பாறுதல் உண்டு, அதற்காக இங்கே கொஞ்சம் கூட இளைப்பாறக்கூடாதா? அப்போ இளைப்பாறுதலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இந்த பிசாசோடு போராடுவது, அந்த போராட்டம் வேண்டாம் என்று நாம் சொல்ல முடியாது. உலகத்தோடு நமக்கு இருக்கிற போராட்டம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒரு நாளும் பிசாசினிடத்திலோ உலகத்தினிடத்திலுமோ வேண்டிக் கொள்ளவில்லை. ஐயோ சபையை உபத்திரவப்படுத்தாமல் இருங்களேன், உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டுக்கொள்ளவே இல்லை. எருசலேமின் குமாரத்திகளிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். தயவு செய்து நீங்கள் என்னுடைய மனவாட்டியை குழப்பாமல் இருக்கிறீர்களா? அவளாய் எழும்பும் போது எழும்பட்டும், நீங்கள் பாட்டுக்கு அவளை எழுப்பாமலும் அவளை விழிக்க பண்ணாமலும் இருங்கள் என்று. ஆகவே நான் இந்த இது என்ன நடக்கிறது என்றால் அன்பானவர்களே, இந்த சமீப காலமாக அடிக்கடி இஸ்ரேலுக்கு போய் வர ஆரம்பித்து விட்டார்கள் சில பேர். இப்போ தான் எபிரேய மொழி பல இடங்களிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இனி கொஞ்சம் எபிரேய மொழி தெரியும். ஒரு சில தடவை இஸ்ரேலுக்கு போய் வந்தாயிற்று. உடனே இவர்கள் நினைக்கிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் சரி தெரியும், இனி இந்த யூத முறையில் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று. இஸ்ரவேலிலே வாழுகின்றவர்களுக்கு கூட முழு இஸ்ரவேலையும் பார்க்க நேரம் கிடையாது. அப்படி வாழுகின்ற அநேகர் கூட என்னோடு இஸ்ரவேலுக்கு வருவார்கள் இஸ்ரவேலை பார்ப்பதற்கு. இந்த டூர் போகின்ற நேரம் தவிர நான் இஸ்ரவேலில் இருக்கும்போது பலர் என்னிடத்தில் சொல்வார்கள், பாஸ்டர் என்னை அங்கே கொண்டு போங்கள், இங்கே கொண்டு போங்கள் என்று. என்னுடைய சபையை சேர்ந்தவர்களே வருடக்கணக்காக, ஏன் தசாப்த காலமாக அங்கு வாழுகின்றவர்களையே அன்றைக்கு நான் முதல் தடவையாக அதுல்லாம் குகைக்கு கூட்டி கொண்டு போய் வந்தேன். இப்படி பல இடங்கள், இன்னும் ரகசிய பல இடங்கள் இருக்கின்றன, வெளி ஆட்களுக்கு போகவே முடியாது. அன்றைக்கு என்னுடைய பாஸ்டர் லக்கி, ரோம் பாஸ்டர் லக்கி, இன்னும் 4 பேரை நான் ஒரு ரகசியமான இடத்துக்கு நான் கூட்டி கொண்டு போய் வந்தேன். அப்போது இப்படி இஸ்ரவேலில் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன, எல்லாராலும் பார்க்க முடியாத இடங்கள். சும்மா அந்த டூர் போய் டூரிஸ்ட்ஸ் மாதிரி அந்த அந்த என்ன சுற்றுலாவுக்கோ அல்லது புனித யாத்திரைக்கோ பல தடவை போய்விட்டு வந்தவுடன் சில பேர் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சும்மா வாதாட வருவார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு இயேசு என்று சொல்ல விருப்பம் இல்லையா? யேசுவா என்று சொல்லத்தான் விருப்பமா? சொல்லிக்கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விருப்பம் இல்லையா? சனிக்கிழமை தான் ஆராதிக்க வேண்டுமா? செய்து கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த பண்டிகைகளை எல்லாம் கொண்டாட வேண்டுமா? கொண்டாடி கொள்ளுங்கள். ஏனென்றால் யூதர்கள், உண்மையான யூதர்கள், யூதத்தன்மையை விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மெசியானிக் யூதர்கள் அவர்கள் யூதர்களுக்குரிய காரியங்களையும் செய்து கொண்டு இவற்றையும் செய்யலாம். ஆனால் நீங்கள் எங்கள் இளைப்பாறுதலை கெடுக்கக்கூடாது. நாங்கள் உங்களை கெடுக்க மாட்டோம், உங்களை குழப்ப மாட்டோம். எங்களை நியாயம் தீர்த்து கொண்டு வராதீர்கள், எங்களை நாங்களாக இருக்க விடுங்கள். உங்களை குறித்து, இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சுன்னத்துக்காரர்கள் என்று சொல்லுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே நாய்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்வது உங்களை அல்ல, நாய்கள் என்று அந்த இடத்துல வருவது கள்ள உபதேசகர்களை. நாய்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள், அதே நேரம் சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இவர்கள் சுன்னத்துக்காரர்கள் என்றால் அந்த இடத்துல இந்த யூத தன்மைகளை கொண்டு வந்து போடுகின்ற உண்மையான யூதர்கள், விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனக்காரர்கள். அந்த இவர்களும் யூதர்கள் அல்ல, ஆனால் யூத விஷயங்களை கொண்டு வந்து திணிக்கிறவர்களுக்கு தான் சுன்னத்துக்காரர்கள் என்று அதற்கு வேறொரு சொல்லை பவுலடியார் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆகவே தயவு செய்து நீங்கள் எங்களை குழப்பாதீர்கள். சாதாரண என்னை போன்ற கிறிஸ்தவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த கோஷர், ஷபத், அப்புறம் இந்த யஷுவா இவற்றை போட்டு தடுமாறிக்கொண்டிருக்க வேண்டாம். அழகாக உங்கள் தமிழ் கிறிஸ்தவத்தை எவ்வளோ அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அதே போல் நீங்கள் கற்றுக்கொண்டு செல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு நல்கி இருக்கின்ற அந்த இனிமையான இளைப்பாறுதலுக்கு கேடு வரும் இந்த மாதிரி தேவையில்லாத மக்களோடு பேசி கொண்டிருந்தால். கடைசியாக நான் சொல்லுகிறேன், என்னோடு இந்த மாதிரியான உரையாடல்களை மேற்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் கால் பண்ண வேண்டாம், எஃபி வழியாக வர வேண்டாம், வாட்ஸ்அப் வேண்டாம். உங்களை நான் பிளாக் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை இனிமேலும் நீங்கள் அப்படி பேசினால் மற்றவர்களையும் நான் பிளாக் செய்வேன். ஏனென்றால் நீங்கள் தவறு என்பதற்காக அல்ல, என்னுடைய இளைப்பாறுதலை நீங்கள் கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இன்றைக்கு கொஞ்சம் நன்றாக இல்லாமல் தான் நான் பேசினேன். என்ன செய்ய, அடுத்த 11வது பாகத்திலே ஒரு இனிமையான செய்தியோடு சந்திக்கிறேன். சந்தோஷமாய் போய் வாருங்கள்.